டிசம்பர் 27 சனிக்கிழமை இந்த விஷயம் நடந்திருக்கு. யாரும் நிறைய பேர் நியூஸ் பார்த்திருப்பீங்க. திருத்தணியிலிருந்து சென்னை கிளம்பின ட்ரெயின்ல 17 வயசு 4 பசங்க ஒரு நார்த் இந்தியனை போட்டு அதுவும் போதையில பயங்கரமா வச்சிருக்காங்க. ஆனா இத பண்ற அந்த பசங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு போதையில இருக்கானுங்க. அந்த வீடியோ லிட்டரலி நம்மளால பார்க்கவே முடியல, அவ்வளவு கொடூரமா இருக்கு. ஆனா அவனுங்க அசால்ட்டா அதை பத்தி பேசிக்கிட்டு ரத்தம் போயிட்டு இருக்குடா, அங்க பாரு மண்டை பழந்துச்சுரா அப்படி இப்படின்னு ரொம்ப கேஷுவலா பண்றாங்க. பண்ணதும் இல்லாம ரீல்ஸ் எடுத்து அதுக்கு ஒரு மாசம் ஒரு பாட்டெல்லாம் போட்டு இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிருக்கானுங்க. இப்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணாலும் 18 வயசுக்கு கீழே இருக்கானுன்னு சொல்லிட்டு சீர்திருத்த பள்ளியில தான் போடுவாங்க தவிர்த்து ப்ராப்பரா ஜெயில எல்லாம் போட மாட்டாங்க. இவனுங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் 2 வருஷம் கழிச்சு வெளியில வந்துட்டு திருப்பியும் போதையை போட்டு திருப்பி இதோட பெரிய தப்பா ஏதாவது பண்ணுவானுங்க. போதை மட்டும் இல்லாம இப்ப நிறைய கானா பாடல்கள் எல்லாம் சில பேரு ரொம்ப ரவுடிசத்தை பத்தி புகழ்ந்து பாடுறாங்க. நாங்க போட்டா அப்படி போட்டா அருவா வெட்டு அந்த வெட்டு இந்த வெட்டுன்னு. இவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்றதும் இல்லாம கானா பாட்டை பேக்ரவுண்ட்ல போட்டு மாஸ்க் காட்டுறானுங்க. நான் எல்லா கானா பாட்டு பாடுறவங்களையும் சொல்லல, ஒரு சில கானா பாட்டு பாடுறவங்க இந்த மாதிரி ரவுடி பாட்டு கஞ்சா பாட்டு இதை பண்றதெல்லாம் ஒரு கெத்து ஒரு பெருமை அப்படின்ற மாதிரி தான் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஏன் நானே சொல்றேனே, நானே அந்த மாதிரி ஏரியால இருந்து வந்தவன் தான். நாங்க 10th படிக்கும் போதெல்லாம் நிறைய கானா பாட்டு இந்த மாதிரிலாம் பாடிட்டு இருந்திருக்கோம். கஞ்சா பாட்டு ரவுடி பாட்டுன்னு சொல்லிட்டு நாங்களே அந்த வயசுல நிறைய பாடிட்டு இருந்திருக்கோம். ஆனா ஒரு லெவலுக்கு மேல இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் லைஃபே கிடையாது, லைஃப்ன்றது வேற அப்படின்னு புரிஞ்சதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப் காலேஜ் வேலை அப்படின்னு போகும்போது தான் புரிய ஆரம்பிச்சது. இவனுக்கு இந்த மாதிரி போவாததுக்கு காரணம் கல்வி இல்ல. என்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் பசங்களை அடிக்க கூடாது, அடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்தே போச்சு எல்லாமே. அதான் ஒருத்தன் வீட்லயும் டீச்சர் கிட்டயும் அடி வாங்கி வளரலன்னா நாளைக்கு அவன் வளர்ந்து போலீஸுங்க கிட்ட தான் அடி வாங்குவான். இதுல பாவம் யார் தெரியுமா? அந்த நார்த் இந்தியன் தான். அவன் நாட்டை விட்டுட்டு நம்ம ஊருக்கு பிழைக்க வந்ததை தவிர்த்து அவன் வேற என்ன தப்பு பண்ணான்? அவனுக்கு தமிழும் தெரியாது, இவங்கலாம் எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியாது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த ரேசிசம் பத்தி. டவுன் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரங்களாம் நம்மள வந்து ரேசிசம் பார்த்து அட்டாக் பண்றாங்க, ஒரு மாதிரி அவமானம் படுத்துறாங்க. இப்போ அதே இங்க பண்ணாலும் தப்பு தான். எல்லாமே சொல்றாங்க, இது ஒரு சில கட்சிக்காரங்களாம் நார்த் இந்தியன்ஸை பார்த்தாலே விரட்டுங்க, அவங்க நாட்டுக்கு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்றாங்க. அதனாலதான் இந்த பசங்க எல்லாம் இப்படி பண்றாங்கன்னா கிடையவே கிடையாது. இங்க அவனுங்க நார்த் இந்தியனா சவுத் இந்தியனாலாம் பார்த்து பண்ணல, அவனுங்க போதையில இருக்கானுங்க. அவனுக்கு முன்னாடி நீயே போயிட்டு ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு சொன்னா உங்களையே போட்டு வெட்டுவானுங்க. அந்த அளவுக்கு தான் அவனுக்கு வேலை செய்யும் இது. இனிமே இந்த தப்பை யாரும் செய்யக்கூடாதுன்னா போதை பொருளை ஒழிக்கணும், சட்டங்களை கடுமையாக்கணும். அப்பனா தான் முடியும். இல்லைன்னா இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சோ 3 மாசம் கழிச்சோ திருப்பி ஏதாவது நடக்கும், திருப்பி யாராவது வீடியோ போடுவாங்க, திருப்பி இதே மாதிரி தான் நடக்க போகுது.